அது ஒரு உணவகத்துல ஒரு பிச்சைக்காரன் உள்ள வந்தான். அவன் தலையெல்லாம் அழுக்காக இருந்தது, தாடி வளர்ந்திருந்தது, பைத்தியம் மாதிரி உடைகள். அதை பார்த்த மேலாளருக்கு கோபம் வந்தது. இந்த பிச்சைக்காரன் உள்ளே ஏன் வந்தான்? வாசனை வரும் உடைகள் போட்டுக்கிட்டு பெருமையாக வந்து உட்கார்ந்திருக்கிறானே, இது ஏதாவது பிச்சைக்காரர்களுக்காக கட்டப்பட்ட உணவகமா என்று சொல்லி உள்ளுக்குள் எரிச்சலாக இருந்தான். சேவை செய்யும் பெண் அவனிடம் சென்று, ஐயா, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கூறி எல்லோரையும் எப்படி வரவேற்கிறாளோ அந்த பிச்சைக்காரனையும் அன்பாக வரவேற்றாள். அவன் சொன்னான், ஒரு ரவா தோசை போடுங்க, ஒரு பசரட்டு போடுங்க. அவள் விரைவாக உள்ளே சென்றாள். அழகாக எடுத்துக்கொண்டு அவனுக்கு பரிமாறினாள். மேனேஜருக்கு மிகவும் கோபம் வந்தது. அந்த பரிமாறும் பெண்ணை மேனேஜர் அழைத்தாரு. உனக்கு புத்தி இருக்கிறதா? அங்கே எல்லாம் கேட்டு கேட்டு போடுகிறாயே, ஏன்? அவன் ஒரு பிச்சைக்காரன், அவன் எப்போது பில் கட்டுவான்? நம்முடைய உணவகத்திற்குள் யார் வந்தாலும் பணக்காரர் ஏழை என்று வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டும் அல்லவா? அவன் பிச்சைக்காரனாக இருக்கலாம், ஆனால் அதனால் பிச்சைக்காரர்களுக்கு இங்கே நுழைய அனுமதி இல்லை என்று நாம் எங்கும் பலகை வைக்கவில்லை அல்லவா? அவன் ஏழை என்றாலும் பசிக்காக வந்திருக்கிறான், ஆர்டர் செய்கிறான். அவனுக்கு உணவு வழங்கும் பொறுப்பு நமக்கு உள்ளது. உணவு வழங்கும் பொறுப்பு எனக்கு உள்ளது என்று நீ சொல்கிறாய், ஆனால் அவன் பில் கட்டவில்லை என்றால், ஒருவேளை அவன் பில் கட்டாமல் தப்பித்து விட்டான் என்றால் நீதான் கட்ட வேண்டி வரும். கவனமாக இரு. முன்பே சொல்கிறேன். மற்றொரு ஆர்டர் எடுக்க சென்றால் அந்த வேலையெல்லாம் நடந்துவிட்டது. பில் கொண்டு வர்றதற்குள் அந்த மோசடி ஆள் தப்பிச்சு போனான். மேனேஜர் அழைத்தார். உனக்கு புத்தி இருக்கா? நான் சொன்னேன் அல்லவா அவன் மோசடி ஆள் என்று. அவன் கண்டிப்பாக பில் கட்ட மாட்டான். நீயோ எல்லாம் கவனமா கேட்டுக்கொண்டு அவனுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வைத்து இருக்கிறாய். பார் என்ன நடந்திருக்கிறது. அவன் பில் கட்டாமல் போய்விட்டான். இப்போது நீயே கட்ட வேண்டும். அர்த்தமாயிற்றா? பாவம், அவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. அப்படியே கட்டுறேன், ஆனால் என் தர்மத்தை மட்டும் நான் செய்தேன். வந்தவர்களை ஏழை பணக்காரர் என்று வேறுபாடு இல்லாமல் தர்மம் செய்தேன். சில சமயம் நல்லது செய்தால் கெடு எதிராக வரலாம். என் சம்பளத்தில் அவனுக்கான அந்த பிழை கழித்துக் கொள்ளுங்கள். போய் சுத்தம் செய், பிளேட்களை சுத்தம் செய். அப்படியே சார். அந்த பிளேட்களை சுத்தம் செய்கிறாள். ஒரு பிளேட்டை எடுத்த போது அந்த பிளேட் கீழே ஒரு சிறிய ஸ்லிப் இருந்தது. என்ன இருந்தது தெரியுமா? அம்மா, அற்புதமாக வரவேற்றாய், மிகவும் அன்பாக வரவேற்றாய், பசிக்காக வந்து எனக்கு வயிறு நிறைய சாப்பிட வைத்தாய். இந்த உணவகத்தின் உரிமையாளர் நான் தான். மாறுவேஷத்துல வந்தேன். ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் எவ்வளவு அற்புதமாக சேவை செய்தாய் அம்மா. முகமூடியை அகற்றுகிறேன். உனக்கு மேலாளர் பதவி அளிக்கிறேன். வாழ்த்துக்கள். நீ செய்கிற வேலை வீடுகளில் வேலை செய்யும் வேலையாக இருக்கலாம், அலுவலக பையனாக இருக்கலாம், லிப்டில் உட்காரும் ஒருவராக இருக்கலாம், பாதுகாப்பு காவலராக இருக்கலாம், பெண் செய்யும் வேலையாக இருக்கலாம், எந்த சிறிய வேலையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் இருக்கலாம். பைபிளில் என்ன இருக்கிறது என்றால், நீங்கள் வார்த்தையால் செய்யலாம், செயலால் செய்யலாம், எதை செய்தாலும் ஆண்டவருக்காக செய்கிறீர்கள் என்று நினைத்து செய்யுங்கள். அந்த நாளில் உரிமையாளர் வந்து உட்கார்ந்தார். ஏன் வந்தார் தெரியுமா? உரிமையாளர் யார் இந்த உணவகத்திலே நம்பிக்கையுடன் உழைக்கிறார்களோ அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஒரு நாள் உன் வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் சந்திப்பார். லைக் செய்யுங்கள், பலருடன் பகிருங்கள்.